இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே ஏவியேஷன் இந்த சிவில் ஏவியேஷன் இந்தியா வந்து ஏரோப்ளைன் வந்து பறக்குது அப்படிங்கிறதோட ஒரு பிறந்த நாள் மாதிரி அன்னைக்கு தான் அது வந்து உருவாவே செய்யுது. இந்த நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா டாடா ஏர்மெயில், அது வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டாடா ஏவியேஷன் சர்வீஸ் வந்து என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக அது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ சொல்ற ஏர் இந்தியாவை வந்து மாறுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா 1938 வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் யங்கஸ்ட், இந்த ஜேஆர்டி டாடா தான் வந்து யங்கஸ்ட் பர்சன் டு பி சேர்மேனாக ஆகிறாரு. ரெண்டா இவருக்கு வந்து அந்த வருஷத்துல இவருக்கு என்னன்னா ஒரு 34 வயசு இருந்துச்சு. ஓகே, அவர் 1938 இவருக்கு ஒரு 34 வயசு இருக்கும் போது இவர் தான் யங்கஸ்ட் சேர்மேன் அப்படின்ட்டு இவர் வந்து பேர் வாங்குறாரு நம்ம ஜேஆர்டி டாடா. இவர் என்னென்னதுக்கெல்லாம் இதா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன பொறுப்புலாம் இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா டாடா அண்ட் சன்ஸ், டாடா சன்ஸ் இருக்கு, அந்த டாடா சன்ஸோட சேர்மனா இருக்காரு. அது போக டாடா குரூப்போட ஹெட்டாவும் இருக்காரு. இந்த 2 போஸ்டிங் வந்து அவருக்கு கிடைக்குது. இவர் இந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய பொசிஷன் வந்து இவரோட கண்ட்ரோல்ல இந்த இது வரது பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப பெருசாகுது. எப்படின்னாக்க இவர் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா வெறும் ஒரு 14 இதுதான் இருந்துச்சு, 14 கம்பெனியா இருந்ததை இவர் வந்து 100 கம்பெனியா மாத்திடுறாரு. இது எப்படின்னா ஒரு இவரோட அந்த லீடர்ஷிப்பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அந்த இதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி இவர் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணாருன்னா 2 விஷயம் தான். ஒன்னு வந்து டைவர்சிஃபிகேஷன், இன்னொன்னு வந்து மாடர்னைசேஷன். டைவர்சிஃபைனாக்கா உங்களுக்கு வந்து பெருசு குறிப்பிட்ட இதுன்னு இல்லாம நல்லா பெருவிதப்படுத்தி எல்லாத்துலயுமே ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு இதையும் எடுத்துட்டு வந்தாரு. அது போக என்ன பண்ணாரு அவருனாக்கா மாடர்னைசேஷனும் பண்ணாரு. எல்லாத்தையுமே லேட்டஸ்டான அப்டேட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்தாரு. இருக்கிற சாமானுங்க, அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து அங்க இருக்கிற மிஷினரிஸ், அங்க அதுல இருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் விஷயமா மாத்தினாரு. இவரோட மாற்றங்கள்லாம் என்னென்ன எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க டோராப்ஜியோட இதுல வந்தது தான் இந்த ஸ்டீலுங்கிறது. இந்த ஸ்டீல் அண்ட் இன்ஜினியரிங்கிற இதுதான் அவர் எடுத்துட்டு வந்தாரா. அது வந்து எப்படின்னா ஒரு என்ன பண்ணணும்னு இல்லாம எல்லாமே ஒரு ரொம்ப எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி இதுதான் பண்றோம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணாரு. அவங்க பல விஷயங்கள் பண்ணாம அவங்க சில விஷயம் பண்ணாலும் இல்ல பல விஷயம் பண்ணாலும் அது என்ன அப்படிங்கறத வந்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு. என்னன்னாக்க டாடா இந்த ஸ்டீல் அண்ட் இன்ஜினியரிங்கிறத வந்து பிரிச்சாரு. என்ன பிரிச்சாருன்னா ஒரு செக்டாரை வந்து டாடா ஸ்டீலா மாத்திட்டாரு, இன்னொரு செக்டாரை வந்து டாடா மோட்டார்ஸா மாத்திட்டாரு. அதாவது எப்படி சொல்ற, ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனினா இப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னாக்கா அது எங்க வருது எங்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. காசு எப்படி வருது, எங்க செலவாகுது, மேபி ஸ்டீல்ல இருந்து அதிகமா காசு வரலாம், இந்த வெஹிக்கிளுக்கு இந்த மோட்டரு இது மாதிரி கார் இதுக்கு வந்து அதிகமா செலவாகலாம், அது எங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ இதை வந்து அவர் பிரிச்சுட்டாரு. பிரிச்சு என்ன பண்ணாருன்னா டாடா ஸ்டீலுங்கிற ஒன்று உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு டாடா மோட்டர்ஸுங்கிறத வந்து உருவாக்குனாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தனியா ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாரு. அதுதான் என்னன்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டிங் சர்வீஸ்ங்கிறது வந்து உருவாக்குறாரு. இது எப்போ உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1968 வந்து டிசிஎஸ் வந்து உருவாகுது. இப்ப அதுதான் ஒரு பெரிய கம்பெனியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அது வந்து எப்போ உருவாகுது பாத்தீங்கன்னா 1968 தான் அது வந்து உருவாகுது. அது போக கெமிக்கல் இவங்க வந்து வச்சிருந்தாங்க. அந்த கெமிக்கல்ஸ்ல பாத்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ்ன்னு அவர் வந்து மாத்துறாரு. ஹாஸ்பிட்டாலிட்டி வச்சிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டினா இந்த ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அது என்ன மாத்திரான்னு பாத்தீங்கன்னா தாஜ் குரூப்ஸ் அப்படின்னு அந்த தாஜ் பேலஸ் வந்து உருவாக்குனாங்க பாத்தீங்களா, தாஜ் ஹோட்டல் எல்லாம் உருவாக்குனாங்க பாத்தீங்களா, அந்ததோட கேட்டகரிக்குள்ளார இதை வந்து எடுத்துட்டு வராங்க. தாஜ் குரூப்ஸ் அப்படின்ட்டு எடுத்துட்டு வராங்க. அப்புறமேட்டு இந்த பவர் வந்து வச்சிருந்தாங்க. அந்த பவரை வந்து டாடா பவர்னு மாத்துறாரு. இந்த கன்சியூமர் குட்ஸ்லாம் அவர் வந்து வச்சிருந்தாரு. இந்த கன்சியூமர் குட்ஸ் எல்லாம் என்னென்ன வந்து அவர் எடுத்துட்டு வரான்னு பாத்தீங்கன்னா டாடா டீ அப்படிங்கிற அந்த கன்சியூமர் குட்ஸ் வந்து இப்படின்னா டீல தான் ஒரு மெயினா ஃபோக்கஸ்டா இருந்தாங்கிறதுனா அந்த டயத்துல. ஸோ டாடா டீன்னு அதை வந்து பேர் மாற்றி இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நாட்கள் போக போக அது என்ன மாறுதுன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் அப்படின்ட்டு அது மறுபடியும் பேரை வந்து மாத்துறாங்க. ஸோ இவரோட லீடர்ஷிப்ல வந்து என்னெல்லாம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க இவர் வந்து ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா R&D, இனோவேஷன், ப்ரொஃபஷனலைசேஷன்ங்கிறதுல தான் இவர் வந்து ஃபோக்கஸ் பண்றாரு. என்னன்னாக்க இந்த புதுசா உருவாக்குறது, இந்த மாதிரி இனோவேஷன்ஸ், இந்த இதில் தான் இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரிசர்ச்னா கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவர் வந்து அதிகமாக வந்து காசையும் நேரத்தையும் எல்லாத்தையுமே வந்து அதில் தான் அவர் வந்து செலவு பண்ணுறாருங்களாம். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல லீடராக இருந்தார் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அங்கே வேலை பார்க்குற ஆளுங்களுக்குலாம் அவர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு.
என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இது முதல்ல எப்போ அவர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் வரைக்குமே பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் லாவே இருக்கு. ஒரு ஆளுங்கண்டா இந்த மாதிரி வேலை பார்க்கணும், இந்த அளவுக்கு வேலை பார்க்கணும், ஒரு கம்பெனில தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லாஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்றேன், யார் வேணாலும் எப்ப வேணாலும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டமே இல்லாம இருந்த காலகட்டத்துல வந்து இவர் இருந்தாரு. இவரோட காலகட்டத்துல வந்து இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா, லேபருக்காக, இந்த வேலை பார்க்குற ஆளுங்களுக்காக பல விஷயங்கள் வந்து இவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. நல்ல விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னன்னாக்க 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கணும். ஒர்க்கிங் டேஸ்ல 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. மீதி நாள்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையோ அவங்க ஃபேமிலியோடயோ அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இவரே வந்து டைம் கொடுக்குறாரு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஜம்ஷெட் ஜியோ பண்ணியிருந்தாரு, இதே மாதிரி தான் டோரா ஜியோ பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இவரும் பண்றாரு. ஏன்டா இப்ப இருக்கிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சில பேர் 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கிறாங்க, சில பேர் 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கிறாங்க, சில பேர் 120 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இது வேணும்டா அவங்க வந்து பண்ணிக்குவாங்க. புரியுதா? இப்போ அதிகமான காசு வேணும், அவங்க இம்ப்ரூவ் ஆகணும்டா அவங்க வந்து பண்ணிக்குவாங்க. இதை வந்து ஒரு இப்போ இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும், 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும், 120 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுண்டு, அது வந்து நீங்க முன்னேறதுங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் போக போக என்னவா தெரியுமா மாறிடும், இதுதான் கம்பல்சரியா ஒர்க்கிங் டைமு அப்படின்னு மாத்திடுவாங்க. கம்பல்சரி ஒர்க்கிங் டைமு நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம். பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னாக்க முன்னாடிலேருந்து இருக்கும் ஒரு 15K to 20K அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து வச்சிருப்பாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஓகே, சில பேர் வந்து இருக்காங்க அதை தாண்டி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்டா மேஜரா வந்து நடக்கிறது பாத்தீங்கன்னா 15 to 20K தான் மேஜரா வாங்குவாங்க. இது இப்பதான் வருதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 10 வருஷமா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அதே தான் இருக்கு. ஆனா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு, விலை உயர்வு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. காசுலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாட்டி ஒரு மிட்டாயை வந்து நம்மளாட்டி 50 காசுக்கு வாங்க முடியும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 50 காசுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து 1 ரூபா தான் நீங்க யூஸே பண்ணுவீங்க. உங்களுக்கு 50 காசு வந்து செல்லாது. நீங்க எங்கேயா 50 காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லாது. ஸோ இந்த இதெல்லாம் மாறுது. ஆனா நம்மளோட சேலரி பாத்தீங்கன்னா ஒரு ஐடி இதா இருக்கட்டும், இல்லைனாக்கா நார்மலா ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்களே வச்சுங்களேன், ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அவங்களோட சேலரி வந்து பேசிக் சேலரி வந்து ஆவரேஜா எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 தான் வருது. ஸோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இவர் காலகட்டத்தில் பாருங்களேன், இவர் காலகட்டத்தில் இதெல்லாம் ரூல்ஸே கிடையாது. இவ்வளவுதான் கொடுக்கணும், இதுதான் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸே கிடையாது. ஆனா அவர் காலகட்டத்தில் அவர் என்னென்னலாம் பண்றாரு பாத்தீங்கன்னா, 8 ஹவர்ஸ் ஒரு ஒர்க்கிங் டேஸ்ல 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ மெடிக்கல் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா இது கொடுப்பாரு, ஃப்ரீ மெடிக்கல் சப்போர்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அங்க வேலை பார்க்குற ஆளுங்களுக்குலாம் காசு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவைக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், அது போக ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ தெரியாதனமா ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஃபேக்டரியிலேயே அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அந்த இதுக்கும் அவர் வந்து கவர் பண்ணுவார், அதுக்கும் அவர் வந்து காசு கொடுப்பாரு. அது போக வந்து இப்போ கம்பெனி வந்து லாபம் அடையுது அப்படின்னா இது பல பேருக்கு நடக்கவே நடக்காது. என்னன்னா கம்பெனி நம்ம வேலை பார்ப்போம், மற்றவங்கள விட பயங்கரமா வேலை பார்ப்போம், கம்பெனி லாபம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு அதே காசு தான் கிடைக்கும். முக்காவாசி பேர் இந்த போனஸ்ங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ பெருசா இருந்து பார்த்துருக்கவே முடியாது. அது மாதிரிதான் இப்போ பெருசா இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு இப்போ இருக்கிற இன்ஃபிளேஷனுங்கிறாங்க, ரெசஷனுங்கிறாங்க, இதனால நம்மளுக்கு பெருசா ஒன்றும் காசு இது கிடைக்கிறதே கிடையாது. ஆனா அவர் அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரூல்ஸா இல்லாத டயத்திலேயே இவர் வந்து போனஸும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. கம்பெனி நல்லா பண்ணுது அப்படின்னா அங்க வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து போனஸ்லாம் கொடுத்து அதை வந்து எப்படி சொல்றது, இதனால அவங்க வந்து ஊக்கம் அடைவாங்கிறது அவருக்கு வந்து புரியுது. இதெல்லாம் அந்த வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. ஸோ இதெல்லாம் வந்து வெறும் வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு மட்டும் இவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ இது போக இதுக்கு அடுத்து அவர் வந்து இன்னும் சில இதுக்கெல்லாம் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. என்னன்னா படிப்புக்காக அவர் அதிகமாக காசு செலவு பண்ணியிருக்காரு. சேம் ஆஸ் இவர் ஃபேமிலியில் வந்த டோராப்ஜி ஆகட்டும், இவர் ஜம்ஷெட்ஜி ஆகட்டும், இவரும் அவங்கள மாதிரியே இவரும் வந்து படிப்புக்காக அதிகமாக செலவு பண்ணியிருக்காரு. இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டாடா இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிட்டு ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. என்னன்னா TIFR அப்படின்னு ஒரு இது அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1945 வந்து அது உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க, TISS. இது வந்து எப்போ உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1936 வந்து உருவாயிருச்சு. நேஷனல் சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எப்படின்னு அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா NCPA அப்படிங்கிறத நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1969 வந்து இது உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பேக்ட் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு. அதோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இருக்கு.
இது யாரு உருவாக்குனதுன்னா நம்ம ஜம்ஷெட்ஜி வந்து உருவாக்குனார். நீங்க அவரோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு அவர் ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இவர் ஒரு விஷயத்த முக்கியமா பாக்குறாரு. என்னன்னாக்கா பிசினஸ்ங்கிறது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு கம்பெனி உருவாகுது, ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகுதுனாக்கா அது வந்து அதோட ப்ராடக்ட்டுக்காகவும் அதோட லாபத்துக்காகவும் மட்டுமே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உருவாகல. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காகவும் தான் இண்டஸ்ட்ரி வந்து உருவாயிருக்குங்கிறதுல அவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ இவர் உருவாக்குன அந்த ஏர் இந்தியா, அந்த டாடா ஏவியேஷன் சர்வீஸ்லேருந்து உருவான அந்த ஏர் இந்தியாவோட கதையை பற்றி இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ என்ன நடக்குதுன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னா டாடா ஏர்லைன்ஸ்னு ஒன்று வந்து உருவாக்குறாரு. அந்த டாடா ஏர்லைன்ஸ் தான் என்ன ஆகுதுன்னாக்கா அதுக்கப்புறமேட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ரீபிராண்டிங் பண்ணுறாங்க. அதோட பேரை வந்து மாற்றுறாங்க. என்னண்டா ஏர் இந்தியா அப்படின்னு வந்து மாற்றுறாங்க. அது வந்து இது வந்து எப்போ நடக்குதுன்னாக்கா 1946ல் வந்து இப்படி பேரை மாற்றுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இண்டிபெண்டன்ஸ்லாம் கழிச்சு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 1953ல் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து நேஷனலைஸ் பண்ணிடுறாங்க. அந்த 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 ஏர் இந்தியாங்கிற அந்த சர்வீஸை வந்து அவங்களோட கவர்மெண்ட் சர்வீஸாக மாற்றுறாங்க. இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பிஎம் வந்து நேரு வந்து என்ன பண்ணுறாருனாக்கா நம்ம ஜேஆர்டி டாட்டாவை தான் அப்போ வந்து ஏர் இந்தியாவோட சேர்மனாக இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து இவர் தானே உருவாக்குனாரு. ஸோ அந்த ஜேஆர்டி டாட்டாட்ட வந்து நேரு வந்து கேட்குறாரு, இது மாதிரி உங்கள் ஃப்ளைட்டை வந்து நாங்கள் நேஷனலைஸ் பண்ணிடுறோம், நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து இது வந்து வெளியே வந்து இது வந்து இந்தியாவுக்காக ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஸோ இதுக்கு வந்து அவர் ஒத்துக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் அப்போ இருக்கிற எனக்கு இவர் தானே உருவாக்குனாரு. இது ஒரு உருவாக்குறது வந்து சும்மா கிடையாதுல்ல. இது வந்து அதுலேருந்து காசு பார்க்கணும். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்க காசு கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அதுலேருந்து அவங்க எப்படிலாம் காசு பார்க்கணுங்கிறது தான் அவங்களோட மெயின் கோலாக இருக்கும். ஆனால் இவர் வந்து அதுக்கெல்லாம் நேர்மாத்தமா அப்படிலாம் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே எடுத்துங்க, நீங்கள் நாட்டுக்காகன்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்டுக்காக தானே நீங்கள் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு இவர் வந்து கொடுக்குறாரு. இவரோட பெருந்தன்மைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேரு வந்து இவரையே வந்து அந்த ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் அந்த 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 இதுக்கு வந்து ஃபேர்முக்கு வந்து இவரையே வந்து சேர்மேனாகவும் போடுறாரு. இது வந்து ஏர் இந்தியாங்கிறது இப்போ வந்து இதில் கவர்மெண்ட்டுக்கு அடியில் தான் இருக்குது. இன்னும் அதாவது டாடா இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்குனது அது வந்து மறுபடியும் கவர்மெண்ட்ட போகுது. ஓகே, இது வந்து இப்போதான் ரீசெண்ட் டேஸ்ல தான் வந்து மறுபடியும் நம்ம டாடா குரூப் வந்து வாங்கினது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட்டோட இதாக தான் அது உருவாகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த இண்டிபெண்டன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டோட தான் அது இது பண்ணுச்சு. அதோட லாபம் நஷ்டம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அதில் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணும். இவர் உருவாக்குனாரு அப்படிங்கிறதுனால இவரை பெருமிதப்படுத்துகிற மாதிரி அவரோட கம்பெனி அதுங்கிறதுனால அவரை வந்து சேர்மனாக போடுறாங்க. சேர்மன்டா இவர் தான் வந்து அதில் நடக்கிற ஒரு விஷயங்கள் லாபம் நஷ்டம் எல்லாத்துமே வந்து இவர் தான் பார்த்துப்பாரு. ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க. இவர் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வந்து அதில் சேர்மனாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1978 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அந்த 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 ஃபேர்முக்கும் வந்து இவர் தான் வந்து சேர்மனாக இருக்காரு. ஸோ இவர் கண்டுபிடிச்ச இந்த ஏர் இந்தியாங்கிற கம்பெனி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது அதில் இவர் தான் வந்து அதை இது பண்ணுறாரு, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயின் அத்தாரிட்டியாக வந்து இவர் தான் இருக்கார், சேர்மனாக இவர் தான் இருக்கார். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர் இந்தியா வந்து பல பெரிய விஷயங்கள்லாம் இவரோட கண்ட்ரோலில் பல பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுது.